அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வினா விடை பொருள்கோள் அப்படின்றதான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இதை எங்க பார்த்துருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு மாரத்தான் செஷன்ல நடத்திருந்தேன். ஆனால் வந்து ரொம்ப டீட்டெயில்டாலாம் நடத்தல. ஒரு டக்குன்னு ஒரு குயிக் மாரத்தான் அப்படின்றது போனோம். எதுக்காக அப்படின்னா ஆஃபீல் எக்ஸாமுக்கு ஒரு குயிக் மாரத்தான் அப்படின்றது போகும்போது சரி ஓகே கொஞ்சம் ஸ்பீடாக சொன்னேன். ஆனால் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வினானா என்ன, விடைனா என்ன, பொருள்கோள்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நிறைய பேர் நடத்தும் போது சார் எனக்கு புரியல சார், எனக்கு மாரத்தான் சொல்லும் போது எனக்கு புரியல சார் அப்படின்னு நிறைய பேர் அப்பயே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் பார்த்துருந்தேன். ஆனால் அப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன அது ஆற்று நீர் பொருள்கோள்னா என்ன, கொண்டு கூட்டு பொருள்கோள்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிடுங்க. பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வினா விடை வகைகள் மற்றும் பொருள்கோள் அப்படின்னா என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வினா அப்படின்றது பார்த்துருப்போம். அதாவது நீங்க 6th 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க. அதாவது அ இ உ அப்படின்ற வார்த்தையை என்ன சொல்லுவாங்கன்னா வினா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கு இங்கு எங்கு அப்படின்ற மாதிரி என்னது இதெல்லாம் வினா எழுத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம இங்க பார்க்க போறது என்ன அப்படின்னா வினாவோட வகைகள் என்ன அதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் விடை வகைகள் என்ன அதை பத்தி பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே, பல்வேறு சூழல்களில் வினாக்கள் வினவுகின்றோம், விடைகள் கூறுகின்றோம். மொழியின் வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடையளிப்பதிலும் கூட இருக்கிறது. அவற்றை பற்றி நன்னூலார் விளக்கியிருக்கிறார். யார் விளக்கியிருக்கா அப்படின்னா நன்னூலார் விளக்கியிருக்கார். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், 1 மார்க்ல கேட்கலாம். ஓகேவா? அப்ப வினா விடை வகைகள் பத்தி யார் விளக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு யாரு அப்படின்னு தெரியணும். யாரு அப்படின்னா நன்னூலார். எப்பயுமே என்ன பண்றோம், நிறைய இடத்துல வினா அப்படின்றது கேட்கிறோமா, என்ன உனக்கு வேணும், இப்ப என்ன சாப்பிட்டியா அப்படின்னு என்ன பண்றோம், ஒவ்வொரு இடத்துலயும் வினா அப்படின்றது கேட்கிறோம். அப்படி வினா கேட்கும் போது என்ன பண்றோம், நம்ம விடையும் தரோம். ஓகேவா? நான் இல்ல, நீ தான், இவன் தான் அப்படின்னு என்ன பண்றோம், ஒரு விடையும் தரோம். அதே மாதிரி அந்த இடத்துல யார் சொல்றா இந்த மாதிரி இருந்ததுன்னு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, நன்னூலார் சொல்லியிருக்காரு. அவற்றை பற்றி நன்னூலார் விளக்கி இருக்காரு. அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாமா? பாருங்க, வினா வகை அப்படின்றத பாருங்க. வினா வகை அதுல என்ன சொல்றாங்க அப்படின்றத, வினாவோட வகை அப்படின்றது மொத்தம் 6 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க்ல கேட்கலாம். வினாவோட வகை என்ன அப்படின்னு கேட்டா 6 வகை அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அப்ப வினா வகை எத்தனை? மொத்தம் 6 வகைப்படும். இந்த பாயிண்ட் வந்து நல்லா தலையில ஏத்திக்கோங்க. வினா வகை 6 தான். ஓகேவா? மாத்தி கீத்தி எழுதிடக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப வினா வகை எத்தனை? மொத்தம் 6 வகைப்படும். அது என்னென்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என வினா வகை மொத்தம் எத்தனை? 6 வகைப்படும். ரொம்ப முக்கியம். அப்ப வினா வகை என்னென்ன இருக்கு? அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, அடுத்து என்னது, ஏவல் வினா என்று 6 வகைப்படும். அப்ப இதை உங்களுக்கு எப்படி வேணா கேட்கலாம். ஓகேவா? வினா வகைகள் மொத்தம் எத்தனை, அதை விளக்குக அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கிற வாய்ப்பு இருக்கு. அப்ப அது உங்களுக்கு தெரியணும். சரியா? அப்ப இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம், 2 மார்க்ல கேட்கலாம். சார் இதெல்லாம் புக் பேக்ல கொஸ்டினே இல்லையே சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா புக் பேக்ல கொஸ்டினா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? வினா எத்தனை, விடை எத்தனை அப்படின்றது. ஆனா இப்போ ஒரு ஆஃபீல் எக்ஸாம் எழுதுனீங்களா, அதுல கேட்டிருந்தாங்களா, என்ன கேட்டிருந்தாங்க, கொண்டு கூட்டு பொருள்கோளை விளக்குங்க, ஆற்று நீர் பொருள்கோளை விளக்குங்க, வினா விடை வகையை வந்து பொறுத்துங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு கொஸ்டின் அப்படின்றது கேட்டிருப்பாங்க. அப்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வினா வகை என்ன, விடை வகை என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியணும். அதே மாதிரி பொருள்கோள் வகை என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியணும். அது தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? பாருங்க, அப்ப என்னென்ன இருக்கு அப்படின்றது அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு 6 வகைப்படும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது படிக்காம எக்ஸாம் ஆளுக்குள்ள கால் எடுத்து வைக்கவே கூடாது. சரியா? அப்ப இதை நீங்க படிச்சுட்டு போயிடணும். அடுத்து பார்ப்போம், ஒரு வினாக்கு என்ன எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க, அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றது இருக்க போது. ஓகேவா? ஒன்னொன்னுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது இருக்க போது, அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன இருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா நம்ம ரியல் டைமா, ஓகேவா, நம்மளோட ரியல் டைமா எப்படி யூஸ் பண்றோம் அதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பார்க்கலாமா? பாருங்களேன். அறிவினா ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அறிவினா. சார் அறிவினானா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுது. ஆக்சுவலா உனக்கு வந்து அந்த ஆன்சர் தெரியும். ஓகேவா? ஆக்சுவலா உனக்கு என்னது அந்த ஆன்சர் அப்படின்றது தெரியும். ஆனா என்ன பண்ற, மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்றத செக் பண்ணி பார்க்குற. அதுதான் என்ன அப்படின்னா அறிவினா. ஓகேவா? இது நார்மலாக என்ன பண்ணுவாங்க, கிளாஸ்ல டீச்சர்ஸ் வந்து தம்பி ஆன்சர் சொல்லுப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? என்னது அவருக்கு ஆக்சுவலாக அவருக்கு ஆன்சர் தெரியும், ஆனா உனக்கு தெரியுமா, இல்லை தெரியல அப்படின்னா போட்டு 2 அடி அடிக்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்க, தெரியுமா தெரியாதா அப்படின்றதுக்காக பார்ப்பாங்க. யாரு பாப்பா?
ஆசிரியர் பார்ப்பாங்க. ஓகேவா, அதுதான் அறிவினா. அறிவினா அப்படின்றது என்னது, ஏற்கனவே எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கறது என்னது அறிவினா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா. அதுக்கான எக்ஸாம்பிள்ங்க, மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல். ஓகேவா, நார்மலா நம்ம லைவ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, டக்குன்னு வந்து ஆன்சர் சொல்லு, இதுக்கு ஏபி வருமா இல்ல சி வருமா டி வருமா, ஆனா வருமா ஆவண்ணா வருமா சி என்னது இஎன்னா வருமா இஎன்னா வருமா அப்படின்னு கேட்கறேன்ல, அதுதான் என்னது ஆக்சுவலா எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும் ஆனா உனக்கு தெரியுமா அப்படின்னு நான் செக் பண்றல, அது அறிவினா. அப்ப இதுக்கப்புறம் யாராச்சும் உன்ட்ட கேட்டா என்ன பண்ணணும், அறிவினா கேட்கறியா என்கிட்ட அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், அப்படி கேட்கணும். ஏன் சார் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா, எப்போ ஒரு விஷயத்த நீங்க அந்த நம்ம நார்மல் லைஃப்குள்ள நீங்க வந்து அதை கொண்டு வரீங்களோ, படிப்பை கொண்டு வரீங்களோ, அப்போ ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், எளிமையா வந்து ஈஸியா மனப்பாடம் ஆயிடும் அந்த விஷயம். ஓகேவா, அதனால படிக்கிறது என்ன பண்ணுங்க, நம்மளோட லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணாலே என்ன பண்ணலாம், ஈஸியா உங்களால கொண்டு வந்துட முடியும். ஓகேவா, உட்காந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஓகேவா, சரி இப்போ பாருங்க, தான் விடை அறிந்திருந்தும், எனக்கு ஆக்சுவலா ஒரு விடை அப்படின்றது தெரியும். ஓகேவா, எனக்கு ஆக்சுவலா விடை அப்படின்றது தெரியும் ஆனா உனக்கு தெரியுமா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கறது தான் அது அறிவினா அப்படின்றது. பாருங்க, தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா. அதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்றது பாருங்க, இது எடுத்துக்காட்டு அல்லது சான்று அப்படின்னு எழுதலாம். எடுத்துக்காட்டு அல்லது சான்று அப்படின்னு எழுதலாம். அப்ப மாணவரிடம் இந்த கேள்வியின் பொருள் யாது, மாணவர்கிட்ட என்ன பண்றாங்க, இந்த கேள்வியோட பொருள் என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் அது ஆசிரியர் கேட்டதானது அறிவினா. கிளியரா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா. அப்ப அறிவினா எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் எழுத தெரியணும். ஓகேவா, எப்படி வந்து உங்கள்கிட்ட ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்து இது அறிவினாவா இல்ல அறியாவினாவா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எழுத தெரியும். சரியா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. சரியா, ஓகே. அடுத்து பாருங்க, அறியாவினா. அடுத்து நம்ம பார்க்க போறது அறியாவினா அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அறியாவினா அப்படின்றது தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுது. எனக்கு ஆக்சுவலா வந்து எனக்கு தெரியல ஆனா என்ன பண்றேன், உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்ப தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக, எனக்கு ஆக்சுவலா தெரியல, என்ன பண்றேன், உன்ட்ட ஒரு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், உனக்கு தெரியுமா அதை கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு என்ன பண்றேன், உன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அது என்னது, அதை அறியாவினா அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். ஓகேவா, நிறைய பேர் என்ன பண்றீங்க, கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது கவனிக்காம என்ன பண்ணுவீங்க, கடைசியா சார் எனக்கு ஒரு டவுட் சார், இது எனக்கு புரியல சார் அப்படின்னு கேட்பீங்களே. அப்ப ஆக்சுவலா உனக்கு உண்மையிலே தெரியல. ஓகேவா, தெரியாம என்ன பண்ற அப்படின்னா கேட்கிற, அதுதான் என்னது அறியாவினா. ஆசிரியரிடம் இந்த கவிதையோட பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். என்ன பண்ற, உங்க டீச்சர் என்ன பண்ற, இல்ல நம்மளோட யூடியூப் செஷன் என்ன பண்ற, டக்குன்னு வந்து சார் இது எனக்கு டவுட்டா இருக்கு சார், என்ன பண்ற கமெண்ட்ல போடுற, சார் இது எனக்கு புரியல சார், சார் அறியாவினா என்னன்னு தெரியல சார் அப்படி என்ன பண்ற, ஒரு கமெண்ட் பண்றீல, அதுதான் என்ன அப்படின்னா அறியாவினா. ஆக்சுவலா உனக்கு தெரியவே இல்லை. ஓகேவா, தெரிஞ்சது அப்படின்னா அது யாருக்கு தெரியும், டீச்சர்ஸ்க்கு தெரியும். இல்ல உனக்கு தெரிஞ்சா என்ன பண்ற, உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கிற, அது அறிவினா. அறியாவினா அப்படின்றது உனக்கு தெரியவே இல்லை, என்ன பண்ற இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்கிற, அது அறியாவினா. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்றது புரியணும். அறிவினானா என்ன, அறியாவினானா என்ன அப்படின்றது உனக்கு தெளிவா தெரிஞ்சாதான் இதுல மார்க் அப்படின்றது எடுக்க முடியும். ஓகேவா, ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா ஒரு மார்க் அப்படின்றது எடுக்கலாம். பொறுத்துக்களை கேட்டாலும் ஈஸியா என்ன பண்ணலாம், ஈஸியா ஒரு மார்க் அப்படின்றது எடுக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியணும். சரியா, அடுத்து பாருங்க, தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியாவினா. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். ஆசிரியர்கிட்ட இந்த கவிதையோட பொருள் என்ன அப்படின்னு யார் கேட்கறது, மாணவர் கேட்கறத என்ன சொல்றாங்க, அறியாவினா அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிருச்சா, அப்ப அறிவினான என்ன அறியாவினான என்ன அப்படின்றது டிஃபரன்ஸ் நல்லா புரியணும். இது தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், ஈஸியா மார்க் எடுக்க முடியும். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரியா, அப்ப அறிவினான என்ன அறியாவினான என்ன. ஓகேவா, நமக்கு டைம் இருந்தா என்ன பண்ணலாம், ஒரு ரீகாப் அப்படின்றதும் பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போறது ஐயவினா அப்படின்றது பார்க்க போறோம். அது என்ன சார் ஐயவினா அப்படின்றத பாருங்களேன். ஐயவினா அப்படின்றத பாருங்க, ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. ஓகேவா, ஐயம் அப்படின்னா அந்த ஒரு பயம் சொல்லலாம், இல்ல வந்து ஒரு குழப்பத்தை சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு குழப்பமா இருக்கு, இது வருமா இதுல அது வருமா அப்படின்னு என்ன பண்றது, ஒரு தெளிவு பெறணும் அப்படின்றதுக்காக கேட்கப்படுவது எது, ஐயவினா. இந்த செயலை செய்தது மங்கையா மணி மேகலையா, இந்த செயலை செய்தது மங்கையா இல்ல மணி மேகலையா, ரெண்டு பேர்ல யாரு அப்படின்னு கேட்கறதா என்னது, அதுதான் ஐயவினா அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க, ஒரு நிமிஷம். ஐயவினா அப்படின்றது எது அப்படின்றது புரியுதான்னு பாருங்க. ஓகேப்பா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, ஐயவினா அப்படின்றது என்ன பார்த்தோம், ஐயம் நீங்கி தெளிவு பெறணும், இது கரெக்டா தானா, இது கரெக்டா தான் இருக்கா, இது செஞ்சது நீயா இல்ல நீயா அப்படின்னு என்ன பண்றது, ரெண்டுத்துக்கும் இது கரெக்டா அப்படின்றது தெளிவு பெறணும் அப்படின்றதுக்காக பண்றது என்னது ஐயவினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக, கரெக்டா இருக்கா அப்படின்றத ஐயம் நீங்கி தெளிவு பெறணும் அப்படின்றதுக்காக கேட்கப்படுவது இது
ஐய வினா அப்படின்னு சொல்றாங்க. இந்த செயலை செய்தது மங்கையா இல்ல மணிமேகலையா அப்படின்னு சொல்றது. மங்கையா இல்ல மணிமேகலையா அப்படின்னு சொல்றது என்னது? அதுதான் ஐய வினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப அறிவினா அப்படின்றது பார்த்தாச்சு, அடுத்து அரியா வினா அப்படின்றது பார்த்தாச்சு, அடுத்து ஐய வினா அப்படின்றது பார்த்தாச்சு. சரியா? அப்ப எப்படி கேட்டாலும் இந்த மூணுல இருந்து என்ன பண்ணணும்? ஈஸியா ஆன்சர் பண்ணணும். அப்ப என்ன பார்த்திருக்கோம்? அறிவினா அப்படின்னு என்ன பார்த்திருக்கோம், அரியா வினா அப்படின்னு என்ன பார்த்திருக்கோம், ஐய வினா அப்படின்னு என்ன பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது குழல் வினா. அது என்ன சார் குழல் வினா? பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு பாருங்களேன். தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுது. தான் ஒரு பொருளை இன்னொருத்தவன்ட்ட வாங்கி கொள்கிற பொருட்டு. ஆமா, உன்ட்ட வந்து 2 பிஸ்கெட் இருக்கா அப்படின்னு கேட்பா. அந்த ஒரு காமெடி வரும்ல, உன்ட்ட 2 பிஸ்கெட் இருக்கா, இல்லையே அப்படின்ற மாதிரி. அது மாதிரி தான் பாரு. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று 100 விழுவுதல். ஒரு விஷயம் ஓகேவா? குழல் அப்படின்னா கேட்கறது. ஓகேவா? அப்ப தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும், உன்ட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றதானது அதை குழல் வினா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நூலகத்தை போயிட்டு ஜெயகாந்தன் புத்தகம் இருக்கா அப்படின்னு கேட்கறது. உன்ட்ட என்னது 10th புக் வச்சிருக்கியா அப்படின்னு என்ன பண்றது? உன் ஃப்ரெண்டு கேட்கறது. இந்த மாதிரி கேட்கறது என்னது? அதை குழல் வினா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குழல் வினா அப்படின்னா என்னன்னு புரியணும். அடுத்து நம்ம பார்க்க போறது கொடை வினா அப்படின்றது பார்க்க போறோம். கொடை வினா அப்படின்னா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு. அதாவது இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கறது. ஓகேவா? இந்தா இதை நீ வச்சுக்கோ, இந்தா என்ன பண்ண இதை நீ வச்சுக்கோ, இந்த 2 புக் இருக்கு, பரவாயில்ல 2 சாக்லேட் இருக்கு, நீ ஒரு சாக்லேட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா அதை கொடை வினா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குழல் வினா அப்படின்னா என்னது அப்படின்னா உன்கிட்ட இருக்கா, அதாவது வந்து நூலகத்தை போயிட்டு 10th தமிழ் புக் இருக்கா, இல்ல ஜெயகாந்தன் புத்தகங்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்கறது எது? அதை குழல் வினா அப்படின்னு சொல்றாங்க. அதே கொடை வினா அப்படின்னது பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு. ஓகேவா? இந்தா நீ வச்சுக்கோ, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னா பண்றது கொடுத்து உதவும் பொருட்டு உதவுவது என்னது? அதை கொடை வினா அப்படின்னு சொல்றாங்க. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக உதவுதல். ஓகேவா? என்கிட்ட பாரதிதாசனோட கவிதை புக்கு 2 இருக்கு, நான் வேணா உனக்கு ஒன்று தரேன், வேணுமா உனக்கு, வேணும்னா ஒன்று வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்கறது தான் என்னது? அதுதான் கொடை வினா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கொடை வினா அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு கிளியரா புரியணும். அப்ப கொடை வினா அப்படின்றது என்னது? அது உன்கிட்ட வந்து என்கிட்ட 2 பொருள் இருக்கு, உனக்கு ஒன்று தரேன், உனக்கு ஒன்று வேணுமா அப்படின்னு உன்கிட்ட வினவுற மாதிரி, உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கிறது தானது அதை கொடை வினா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவு தானது அதை கொடை வினா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. அப்ப கொடை வினா அப்படின்றது என்னிடம் பாரதிதாசனோட கவிதை 2 படி இருக்கு, அது உன்னிடம் பாரதிதாசன் கவிதை இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு உனக்கு கொடுக்கிறது பொருட்டு, உனக்கு வேணுமா அப்படின்னு என்ன பண்றது? கொடுக்கறதுக்காக வினவுறது தானது அதை கொடை வினா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. கொடை வினா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கொஸ்டின் இதுல இருந்து கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்க்க போறது ஏவல் வினா. அது என்ன சார் ஏவல் வினா? ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு என்ன பண்ணுவாங்க? வீட்டுல கடைக்கு போயிட்டு வா, என்ன பண்ணுவாங்க? இந்த கடைக்கு போயிட்டு வா, வீட்டுல சும்மா தானே இருக்க, என்னது படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ற? ஆமா, வேலை விட வந்தாலே என்னது சும்மா படிக்கிறேன்னு புக் எடுத்து வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் உட்காந்துருக்க, ஏதாவது கேட்டா வந்து படிக்கிறேன் எழுதுறேன்ற அசைன்மெண்ட் எழுதுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா வீட்டுல? நானும் சின்ன பிள்ளைலாம் பண்ணியிருக்கேன். என்னது வீட்டில எல்லாம் வேலை விட்டா என்ன பண்ணுவேன்? நான் படிக்கிறேம்மா, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காதம்மா, எனக்கு வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கம்மா, அடுத்து ஒரு 10 நாளைக்கு நான் வந்து என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் வந்து ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னு உட்காந்து எழுதவும் மாட்டேன். ஓரளவுக்கு எழுதுவேன், எழுதிட்டுலாம் போயிடுவேன். ஓகேவா? ஆனால் கிறுக்கி எழுதி கொண்டு போய் காமிச்சிடும். அவ மாதிரி என்ன பண்ணுவோம்? வீட்டில் ஒரு வேலை விடுறாங்களா, என்னது இதை போயிட்டு நீ செஞ்சுட்டு வா, இதை போயிட்டு நீ பண்ணு அப்படின்னு சொல்றாங்களே, அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏவல் வினா. ஒரு விஷயத்தை ஏவுறது, நீ இதை பண்ணு, இதை நீ செய்ய. என்னது வீட்டில் வந்து எக்ஸாம் வந்துச்சா உட்காந்து படுறா, உட்காந்து படி என்ன பண்றாங்க? படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏவல் வினா. ஒரு செயலை செய்யும் மாதிரி ஏவுதல் பொருட்டு. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். ஓகேவா? வீட்டில் தக்காளி இல்லை, நீ என்ன பண்ண? போயிட்டு தெருமுக்கில் இருக்க போய் கடையில் போயிட்டு தக்காளி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு சார்ஜஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு 5 ரூபா கொடு, 2 ரூபா கொடு அப்படின்னு என்ன பண்ணுவோம்? சார்ஜஸ் அப்படின்றது பண்ணுவோம். ஓகேவா? புரியுதான்னு பாருங்க. நம்ம பார்த்த 6 வினா அப்படின்றது ரொம்ப முக்கியமான வினாக்கள். இதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பா கேட்பாங்க, கேட்காம இருக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு எழுதுற அளவுக்கு தெரியணும். சரியா? ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத பாருங்க டக்குன்னு. அது என்ன பார்த்தோம்? மொத்தம் வினா வகை மொத்தம் 6 இருக்கு. அறிவினா, அரியா வினா, குழல் வினா, கொடை வினா, அடுத்து என்ன இருக்கு? ஏவல் வினா, அப்படி ஐய வினா அப்படின்னு மொத்தம் 6 வகை இருக்கு. இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும். மொத்தம் வினா வகைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றது தெளிவாக தெரியணும். அதுலேருந்து கொஸ்டின் அப்படின்றது கேட்பாங்க. மொத்தம் வினா வகை எத்தனை இருக்கு அப்படின்றத கேட்பாங்க. சரியா? அப்போ அவை யாவை அப்படின்னு கேட்பாங்க. மொத்த வினா வகை 6 வகைப்படும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வினா வகை 6 வகைப்படும், 6 வகைப்படும் அவை அப்படின்னு போட்டு டபுள் டாட் வச்சோ இல்லை கமா போட்டு என்ன பண்ணணும்? அறிவினா, அரியா வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, ஐய வினா அப்படின்னு 6 வகை இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? கொஸ்டின் இது கேட்பாங்க 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேவா?
ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், அறிவினா, அரியவினா, ஐயவினா, குழல்வினா அப்படின்றது கொடுத்துட்டு இந்த சைடு வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்றது கொடுத்துருவாங்க. அதாவது தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா, ஏன்னா வினவுதல் டேஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு அறிவினா அப்படின்றது தெரியணும். இல்லை 4 பொறுத்துக்கு அப்படின்ற மாதிரி வைக்கலாம். ஓகேவா, என்ன பண்ணலாம், 4 பொறுத்துக்கு அப்படின்ற மாதிரி வச்சு இதுக்கு மேட்ச் பண்ணுங்க, இதுக்கு சேர்த்து எழுதுங்க, இதுக்கு பேர் பண்ணி எழுதுங்க அப்படின்றத கேட்கலாம். அப்படி கேட்டாலும் எழுத தெரியணும். 2 மார்க்கில் கேட்டாலும் எழுத தெரியணும், 4 மார்க்கில் கேட்டாலும் எழுத தெரியணும். அப்போ எப்படி கேட்டாலும் இது என்ன பண்ணணும், கரைச்சி குடிச்சிடணும். ஓகேவா, எப்படி கேட்டாலும் எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு தெரியணும். சரியா, அப்போ என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃபுல் மார்க் அப்படின்றது வாங்க முடியும். ஓகேவா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா தமிழில் 90 வாங்கியிருப்பீங்க, 95 வாங்கியிருப்பீங்க, அந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி வாங்கி என்ன ஆயிடுச்சு, கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஒரு 95+ வாங்க முடியல, இல்லை 90+ வாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. 90 எடுத்திருப்பீங்க, ஆனால் ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கலாமே. ஒரு 5 மார்க் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா உங்கள்கிட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்திருக்கலாம். ஓகேவா, என்னதான் வந்து சூப்பராகவே எழுதியிருந்தாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்து உங்களுக்கு 1 மார்க் 1/2 மார்க் அப்படின்றது குறைச்சிருந்துருக்கலாம். அதில் வந்து உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் சரியாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகேவா, ஒழுங்காக எழுதாமல் கொஞ்சம் வந்து அடித்து திருத்தி எழுதுறது அந்த மாதிரி எழுதியிருந்தால் ஒரு 5 மார்க் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சரி ஓகே எப்படி எழுதினாலும் தமிழில் வந்து ஃபுல் மார்க் அப்படின்றது போட மாட்டாங்க. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரானரியாக எழுதி ஒரு செம்மையான ப்ரெசன்டேஷன் கொடுத்தா வேணா போடுறாங்க. அது ரேராக தான் சார் போடுறாங்க. சில ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே மார்க் கம்மி போட்டால் தான் அவன் வந்து பப்ளிக்கில் நிறைய மார்க் எடுப்பான் அப்படின்னு சில ஸ்கூலில் பண்ணுறாங்க. அப்படிலாம் சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அதுவும் ஓகே தான், அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னா இப்போயே வந்து என்னது அதிகமாக மார்க் போட என்ன ஆயிரும் அப்படின்னா உனக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஓகே நம்ம இங்கேயே சூப்பராக மார்க் எடுக்கிறோம் அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி வரும். அதனால் இங்கே உனக்கு கம்மி மார்க் போடுறது சூப்பர் தான். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் அங்கே திருத்தும் போது கொஞ்சம் உனக்கு மார்க் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அதனால் வந்து அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். ஆனால் இங்கே வைக்கிற எக்ஸாம் ஓகேவா, உன்னோட ஸ்கூலில் வைக்கிற எக்ஸாம்லேயே நீ என்ன பண்ணணும், அதில் வந்து நீ 95+ எடுக்கணும். ஓகேவா, எப்படியாச்சும் நான் எப்படி கொஸ்டின் பேப்பர் கேட்டாலும் என்ன பண்ணுவேன், நான் 95+ எடுப்பேன், நான் 96+ எடுப்பேன் அப்படின்ற அளவு என்ன பண்ணணும், நீ அந்த அளவுக்கு படித்து வச்சுக்கணும். ஓகேவா, அப்போ தான் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். ஏங்க பப்ளிக் எக்ஸாமில், போர்டு எக்ஸாமில். ஓகேவா, அதனால் என்ன பண்ணு அப்படின்னா இதுக்கப்புறம் வரதில் சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, 1 மார்க்கில் நிறைய பேருக்கு கொஷின் அப்படின்றது மிஸ் ஆயிருக்கும். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆஃப் டே எக்ஸாமில் நிறைய பேர் மார்க் அப்படின்றது போட்டிருந்தீங்க, 90+, 85+ அப்படின்றது போட்டிருந்தீங்க. அதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கண கொஷின் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண கொஷின் உங்களோட ஒரு ஆன்சர் ஷீட்டும் நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் முடிஞ்சு ஒரு ஆன்சர் ஷீட் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்களா, அதை பார்த்து என்ன பண்ணணும், எதுலலாம் நமக்கு மார்க் போயிருக்கு, ஏன் வந்து 8 மார்க் 7 மார்க் தான் போட்டிருக்காங்க, ஏன் 6 மார்க் தான் போட்டிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும். எதில் மார்க் போயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சு எங்கே போயிருந்துச்சு அப்படின்னா 15 ஒன்வேர்ட் இருந்துச்சுல, அதில் 12 வந்து புக் பேக்கில் வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க. ஓகேவா, நான் என்ன பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 1-2 பேர் தான் என்ன பண்ணியிருந்தாங்க 15 சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பாக்கி எல்லாருக்குமே பெருசாக வரல. ஏன் அப்படின்னா இலக்கண கொஷின் அப்படின்றது புக் இன்சைட்லேருந்து போய் கேட்டிருந்தாங்க. அது சில பேருக்கு எழுத முடியல. ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கு இலக்கணம் புரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை இலக்கணம் வந்து அந்த இடத்துல தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்போ எங்கே மார்க் போணுச்சு அப்படின்னா இலக்கணத்தில் தான் மார்க் அப்படின்றது போயிருக்கு. கரெக்டாக, இலக்கணத்தில் தான் மார்க் அப்படின்றது போயிருக்கு. அது 1 மார்க்காக இருக்கலாம், இல்லை 2 மார்க்காக இருக்கலாம், இல்லை வந்து என்னது 4 மார்க்காக இருக்கலாம், இல்லை 8 மார்க்கில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் எழுதும் போது இருந்திருக்கலாம். அப்போ எதில் மார்க் போகுதோ அதை என்ன பண்ணணும், அதை நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். சரியான பாயிண்டா. அப்போ என்ன பண்ணணும், இலக்கணத்தை எப்படி கேட்டாலும் எழுத தெரியணும். என்னது திடீர்னு கொடுத்து தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுது டேஷ் அப்படின்னு கேட்டால் அறியாவேனா அப்படின்னு எழுதணும். அடுத்து அது ஆசிரியரிடம் இந்த கேள்வி பொருளை யாது என்று மாணவர் கேட்டார் அப்படின்னு கேட்டாலும் அது அறியாவேனா அப்படின்றது எழுதணும். அப்போ இலக்கணத்தை எப்படி உன்ட்ட உருட்டி பிரட்டி கேட்டாலும் என்ன பண்ணணும், நீ அதை எழுத தெரியணும். அப்படி எழுத தெரிஞ்சால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபுல் மார்க், அதாவது ஃபுல் மார்க் வாங்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல 95+ அப்படின்றது எடுக்க முடியும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற இலக்கணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கரைச்சி குடிச்சிடணும். ஓகேவா, எப்படி கேட்டாலும் எழுத தெரியும் சார், எப்படி வேணா நீங்கள் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுங்க, நான் அதில் 95+ எடுப்பேன் அப்படின்ற நீங்கள் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ணணும், இலக்கணத்தை படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு எங்கே வந்து பயமாக இருக்கும் அப்படின்னா இலக்கணத்தில் தான் வந்து பயமாக இருக்குது. இலக்கணத்தில் மார்க் வருமா வராதா, இல்லை இந்த கொஸ்டின் கேட்டால் எழுத என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு இலக்கண சீரிஸ் அப்படின்றது நடத்தியிருக்கோம், அணிகள் அப்படின்றது நடத்தியாச்சு, பாவகை நடத்தியாச்சு, அப்புறம் வினா விடை வகை நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ரிவிஷன்லேயே சில இலக்கணம் பார்த்தேன், மறுபடியும் உங்களுக்கு இலக்கணம் அப்படின்றது தனியாக நடத்திட்டு இருக்கேன். ஓகேவா, அதனால இலக்கண செஷனை மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அதுலேருந்து மார்க் அப்படின்றது எடுக்க முடியும். நான் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றாலையும் சொல்லிடுறேன். ஓகேவா, இது 1 மார்க்கில் கேட்பாங்க, இது 2 மார்க்கில் கேட்பாங்க, இதை மாதிரி நான் இதையும் சொல்லிடுறேன். அதுலேருந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாரும் ஹைலைட் பென் கண்டிப்பாக வாங்கி வச்சிடணும். ஹைலைட் பென் வச்சுட்டு என்ன பண்ணணும், ஹைலைட் பண்ணி தான் படிக்கணும். அப்போ தான் ஈஸியாக மனப்பாடம் ஆகும். சரியா, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்தாச்சு, அறிவினா, அறியாவினா, ஐயவினா, குழல்வினா, கொடைவினா அப்படின்றது பார்த்தாச்சு. சரியா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விடை வகை அப்படின்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நன்னூறால் எழுதுனது சிலது கொடுத்துருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாமா. ஓகே.
அது ஹைலைட் பென் பெருசாக இல்லை, நான் இதில் குடிச்சிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹைலைட் பென் வாங்கி அழகாக புக்கில் வந்து என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும், ஈஸியாகவும் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? சரி, இப்போ பாருங்கள், அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார். இது எங்கே இருக்குது அப்படின்னா நன்னூல் 385 இருக்குது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அறிவினா அறியாவினா எல்லாத்தையும் சேர்த்து நன்னூலார் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அப்போ இது முக்கியம். அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை. அறிவு அறியாமை என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்ற நூல் எங்கே இருக்கு? நன்னூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பாயிண்ட் முக்கியம், 1 மார்க்கில் கேட்கலாம். இது வரையும் பெருசாக கேட்டதில்லை, ஆனால் கேட்கல அப்படின்றதுக்காக நம்ம படிக்காமல் இருக்க வேணாம். ஓகேவா? எப்படி கேட்டாலும் எனக்கு ஆன்சர் பண்ண தெரியும், அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரியா? அப்போ பாருங்க, அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார். அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்றது என்னது? ஒரு நன்னூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வினா வகையை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்க? நன்னூலில் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன சார் அப்படின்னா, ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரை பற்றி சொல்லியிருந்தேன்? நன்னூலார் சொல்லியிருக்காரு, நன்னூலார் விளக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது சொன்னது யாரும் அப்படின்னா அதுவும் நன்னூலார் தான். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ நன்னூலார் தான் என்ன பண்ணியிருக்காரு? இந்த அறிவினா அறியாவினா கொழல் வினா கொடை வினா இதை பற்றிலாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சரியா? ஓகே, அடுத்து பாருங்களேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விடை வகை. விடை வகைக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. விடை வகையில் என்னென்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்களேன். சுட்டுமறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி என்னும் என் இறையுள் இறுதி நிலவிய 5 அப்பொருண்மையின் நேர்ப அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா நன்னூல்ல தான் இதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது எங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா நன்னூல். அப்ப இந்த பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப நன்னூல் இது முக்கியம், இதுவும் முக்கியம். அப்ப வினா வகை 6 அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியணும். அதே மாதிரி சுட்டுமறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் அந்த மாதிரி விடை வகை மொத்தம் 8 இருக்கு. விடை வகை மொத்தத்தின இருக்கு 8 இருக்கு. ஓகேவா? அதையும் மறந்துடக்கூடாது, மாத்திக்கிச்சு எழுதிடக்கூடாது. இதுவும் யார் சொல்லியிருக்கா? நன்னூலார் சொல்லியிருக்காரு. அப்ப நன்னூலார் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு எழுதுகிற அளவுக்கு தெரியணும். கண்டிப்பாக இது படிக்காமல் போவே கூடாது, கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். அப்போ ஒன்றும் இல்லை, வினா விடை பொருள்கள். ஓகேவா? வினா விடையை பற்றி சொன்னது யார்? நன்னூலார். அவ்வளோதான். அந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அழகாக 1 மார்க்கில் கேட்டால் 1 மார்க் அப்படின்றது எழுதிட்டு போயிடலாம். ஓகேவா? 1 மார்க்கில் கேட்டால் என்ன பண்ணலாம்? ஈஸியாக எழுதலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து போகலாமா? ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஓகேவா? வினா வகைகள் அப்படின்றத கொடுத்துட்டு அறிவினா அறியா வினா, அடுத்து என்ன இருக்குது? ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்து விடை வகை அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். சுட்டு விடை, மறை விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினாயெதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி விடை. மொத்தம் எத்தனை விடைகள் இருக்கு? அப்போ டோட்டலாக வந்து 8 விடைகள் அப்படின்றது இருக்கு. அப்போ வினா மொத்தத்தில் இருக்கு 6 வினா வகை இருக்கு. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ எத்தனை வினா வகை இருக்கு? 6 வினா வகை இருக்கு. எத்தனை விடை வகை இருக்கு? 8 விடை வகை இருக்கு. இந்த பாயிண்ட் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவாக இருக்கணும். ஓகேவா? அப்போ எப்படி கேட்டாலும் தூக்கத்தில் நடு தூக்கத்தில் எழுப்பி வினா எத்தனை அப்படின்னு கேட்டாலும் கரெக்டாக 6ன்னு சொல்லணும். ஓகேவா? மாற்றி கித்தி சொல்லக்கூடாது, கம்மியாகவும் சொல்லக்கூடாது. ஓகேவா? கரெக்டாக வினா எத்தனைன்னு கேட்டால் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் 6 சார். ஓகே, விடை வகை எத்தனை? 8 சார் அப்படின்றத தெளிவாக சொல்லணும். சரியா? அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா விடை வகை அதை பற்றி பார்க்கலாமா? விடை வகையில் என்ன சொல்கிறாங்க, விடையில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பப்ளிக் எக்ஸாம் போடக்கூடிய வீடியோஸ், அடுத்து என்னது லைவ்ஸ் இருக்க போது, ஷார்ட்ஸ் இருக்க போது, நிறைய வீடியோஸ் அப்படின்றது இருக்க போது. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அதனால் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக்கை ஒன்று தட்டி விட்டுருங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விடை வகை அப்படின்றது பார்க்க போகிறோம். விடை வகையில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, விடை வகை அப்படின்றத பார்க்க போகிறோம். விடையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினாயெதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல், உருவது கூறல் விடை, இனமொழி விடை என விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். இது தெரியாமல் என்ன பண்ணிவிடக்கூடாது, எக்ஸாம் வரல கால் எடுத்து வச்சிடக்கூடாது. சார் அவ்வளோதானே சார், ஜிஜிபி மேட்ரு சார், சப்ப மேட்ரு சார், இது என்னது 6 8 அவ்வளோதான் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகேவா? இதே ஒரு வாரத்துக்கு கழிச்சு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பாரதியாரா பாரதிதாசனா அந்த கதையாயிரும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணணும், ரிப்பீட் ரிவிஷனில் தான் நீங்கள் படிக்கணும். ரிப்பீட் ரிவிஷனாக இன்றைக்கி படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு அடி அதை படிக்கணும், நாளானிக்கு ஒரு அடி படிக்கணும். அந்த மாதிரி படிக்கும்போது என்ன ஆகும், ஈஸியாக வந்து ஓகே இதெல்லாம் வந்து ரிவிஷன் பண்ணி மண்டல ஏறி இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த பாரதியாரா பாரதிதாசன் அப்படின்ற மாதிரி போயிடும். ஓகேவா? அதனால்
தயவு செஞ்சு என்னது ரிப்பீட் ரிவிஷனில் படிங்க. அடிக்கடி ரிவைஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு கான்செப்டையும் படிக்கணும். சரியா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது விடை வகை அப்படின்றது பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சுட்டு விடை அப்படின்றது கொடுத்துருங்க. சுட்டு விடைனா என்ன சார் அப்படின்னா, சுட்டி கூறும் விடை, ஒரு விஷயத்த சுட்டி கூடுறது. ஓகேவா? இந்த இடத்த தான் சொல்கிறேன், இதை தான் சொல்கிறேன், இங்கே போங்க அப்படின்னு ஒரு இடத்த சுட்டி காட்டுறது. ஓகேவா? இது நம்ம நார்மலாக லைஃப்பில் என்ன பண்ணுறோம், இந்த விடை வகையை யூஸ் பண்ணுறோம். பாருங்களேன், சுட்டி கூறும் விடை தான் சுட்டு விடை. கடைத்தேர் எங்கே உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறல். ஓகேவா? யாராச்சும் உங்கள்கிட்ட வழி கேட்ட என்ன பண்ணுவீங்க, நேராக போயிட்டு லெஃப்ட் திரும்புறீங்க, ரைட்டு திரும்புறீங்க, ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுறோம், இப்படியா இருக்குது, இந்த சைடில் இருக்குது, இந்த லெஃப்ட்டில் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறோம், ஒரு இடத்த சுட்டி கூடுறோமா, இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் என்ன பண்ணுங்க, லெஃப்ட்டில் திரும்புங்க, இந்த ரைட்டில் திரும்புங்க அப்படிலாம் சொல்கிறோம். அதுதான் என்னது அப்படின்னா சுட்டு விடை. ஒரு இடத்த என்ன பண்ணுறோம், ஒரு சுட்டி காட்டுறோம். அப்போ அதனால என்ன சொல்கிறாங்க, அதை சுட்டு விடை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுட்டி கூறும் விடை சுட்டு விடை. அவ்வளோதான், சிம்பிளான இருக்குது. சுட்டி கூறும் விடை சுட்டு விடை, அவ்வளோதான். ஒரு இடத்த காமிக்கிறோம், இந்த இடத்துக்கு இப்படி போங்க அப்படி என்ன பண்ணுறோம், ஒரு இடத்த சுட்டி காமிக்கிறோம். அந்த மாதிரி சுட்டி காமிச்சனது அதை சுட்டு விடை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் புரியுதுன்னு பாருங்க. அப்போ சுட்டு விடை அப்படின்னு நான் தெரியணும். அப்போ கடைத்தெரு எங்கே உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது, இந்த சைடாக போங்க, அந்த சைடாக போங்க அப்படின்னு என்ன பண்ணுறோம், ஒரு இடத்த சுட்டி காட்டுறோம். அப்போ இந்த மாதிரி சுட்டி காட்டுறது என்ன சொல்கிறாங்க, அதை சுட்டு விடை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுட்டு விடை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? என்ன பண்ணலாம், 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா? இதுலேயே உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, விடை வகை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 8 வகைப்படும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். 8 வகைப்படும் அப்படின்றத எழுதிட்டு அவை அப்படின்றது போட்டு சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என 8 வகைப்படும் அப்படின்றது எழுதணும். இதில் பாருங்களேன், அடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துறாங்க. முதல் 3 வகையும் நேரடி விடையாக இருப்பதனால் வெளிப்படை விடைகள் எனவும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 எப்படி இருக்கு அப்படின்னா வெளிப்படையா இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது 3 என்னது, வெளிப்படை விடைகள். வெளிப்படை விடைகள் ஃபர்ஸ்ட் 3 என்ன சொல்றாங்க, அதை வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற 5 என்ன சொல்றாங்க அப்படின்னா குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் முக்கியம். ஓகேவா? இது என்ன பண்ணலாம், 1 மார்க்ல கேட்கலாம். இதெல்லாம் யாருக்கு சொல்றேன் அப்படின்னா, சார் நான் 90 எடுத்துட்டேன் சார், எனக்கு வந்து சென்டம் எடுக்கணும் சார், என்னது கிராஜுவலாக மார்க் கம்மி ஆகிட்டு இருக்கு சார், எனக்கு என்னது சார் ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் நான் 95 எடுத்தேன், அடுத்து நான் என்னது குவார்டர்லி எக்ஸாமில் 90 எடுத்தேன், இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் மார்க் வந்து 85 வந்து நிற்கிது சார். அப்போ என்னது அது முன்னேற்றமா இல்லை என்னது குறைஞ்சிட்டு இருக்கு. ஓகேவா? அதனால எங்கெங்க மார்க் போகுது அப்படின்றத அனலைசிஸ் பண்ணணும். என்னது கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு கொடுத்தவொடனே அடுத்த பேப்பர் போய் எடுத்து பார்க்கக்கூடாது. டே நீ எவ்வளோ மார்க்கடா, டே என்னடா உனக்கு இவ்வளோ மார்க் போட்டுருங்க, எனக்கு 5 மார்க் தானே போட்டுருங்க, என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்கள நீ பார்க்கக்கூடாது. ஓகேவா? நீ என்ன தப்பா இருக்க, நீ எதிர விஷயத்துல மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்றத உன்னோடதை எடுத்து நீ செக் பண்ணினா அப்படின்னா உனக்கு அதுல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஓ இதுல தான் நான் தப்பு பண்றேன், இந்த விஷயத்தை நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னா இதுல எனக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்றத என்ன பண்ணலாம், நீ கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதனால என்ன பண்ணணும், விடை வகை இலக்கணத்தை கரைச்சு குடிச்சிடணும். இலக்கணம் எப்படி கேட்டாலும் எனக்கு ஆன்சர் பண்ண தெரியும் சார், அந்த அளவுக்கு நீ வந்து படிச்சு வச்சிடணும். ஓகேவா? அப்போ பாரு, சுட்டு விடை அப்படின்றது சுட்டி கூறும் விடை, கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இந்த பக்கத்தில் இருக்கு அப்படின்னு கூறுறது என்னது, அதை சுட்டு விடை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மறைவிடை அப்படின்றத பாருங்க. ஓகேவா? மறுத்து கூறும் விடை. ஓகேவா? மறுத்து கூறும் விடை அப்படின்னா கடைக்கு போவேன் என்ற கேள்விக்கு போக மாட்டேன். என்னது வீட்டில் என்ன பண்ணுவோம், சரி போயிட்டு தக்காளி வாங்கிட்டு வா, சரி போயிட்டு என்ன பண்ணு ஏதாச்சும் வாங்கிட்டு வா அப்படின்னு வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அம்மாவோ இல்லை அக்காவோ தம்பியோ அண்ணன் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணுவேன், அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லல. அதுதான் என்ன அப்படின்னா மறைவிடை. ஓகேவா? அது என்ன சொல்றாங்க அப்படின்னா மறைவிடை, மறுத்து கூறுதல். ஓகேவா? மறுத்து கூறும் விடை என்ன சொல்றாங்க, மறைவிடை. நான் போக மாட்டேன், நான் அங்கே செல்ல மாட்டேன் அப்படின்னா மறுத்து கூறுறது, நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றது, மறுத்து கூறுது. அந்த மாதிரி மறுத்து கூறுனா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா மறைவிடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. மறைவிடை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரியணும். அதே மாதிரி சுட்டு விடை அப்படின்னா என்னன்னு தெரியணும். சுட்டு விடை என்பது ஒரு இடத்தை சுட்டி காட்டுவது என்னது சுட்டு விடை. மறைவிடை என்பது மறுத்து கூறுவது, நான் செல்ல மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படி என்று மறுத்து கூறுவது மறைவிடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்ன பண்றீங்க, வீட்டில் வந்து கடைக்கு போ அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றீங்க, நான் போக மாட்டேன், 10 ரூபா கொடுத்தாதான் போவேன். ஓகேவா? இல்லைனா நான் போக மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றீங்க, வீட்டில் வந்து சண்டை போடுறீங்க. அதுதான் என்னது அப்படின்னா மறைவிடை அப்படின்னு சொல்றாங்க. இது 3 என்ன சொல்றாங்க, டேரக்டா இருக்கிறதுனால வெளிப்படை விடைகள், டேரக்டா வெளிப்படையாவே இருக்கு. ஓகேவா? சுட்டு விடைனா ஒரு இடத்த சுட்டி காட்டுறது. அடுத்து என்னது மறைவிடைனா மறுத்து கூறுறது, அது என்னது மறைவிடை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது நேர் விடை அப்படின்றது உடன்பட்டு கூறும் விடை. ஓகேவா? கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். இது எப்படி சார், நான் அங்கே மட்டும் போகலன்னு சொன்னேன், இங்கே எப்படி சார் போறேன் அப்படின்னா என்னது 10 ரூபா இருக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன பண்ணுறது 12 ரூபான்னு சொல்கிறது வீட்டில். ஓகேவா? அங்கேருந்து என்னது நீ என்ன எனக்கு காசு கொடுக்குறது, நான் போய் வாங்கிட்டு வரதுக்கு நானே கமிஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு 15 ரூபா கொடுத்தா என்னது 5 ரூபா அதுலேருந்து
உனக்கு தெரியுமாமா தக்காளி விலை ஏறிடுச்சுமா 5 ரூபா இல்லை என்னது 10 ரூபா இல்லைம்மா 15 ரூபா அப்படி என்ன பண்ணுறது போய் சொல்லிட்டு 5 ரூபா எடுத்துக்கிறது. ஓகேவா? அப்போ என்னது கடைக்கு போவாயா அப்படின்றப்ப என்ன பண்ணுற நான் போகிறேன் அப்படி என்ன பண்ணுற சேர்ந்து போகிறேன். அப்போ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேர் விடை உடன்பட்டு கூறும் அது என்னது நேர் விடை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போகிறேன். ஓகேவா? என்ன பண்ணுறேன் நான் உடன்பட்டுக்கிறேன். ஓகேவா? படிக்கிறியா? படிக்கிறேன். ஓகேவா? போறியா கடைக்கு போறியா? நான் போகிறேன். அது மாதிரி என்னது அந்த விஷயத்த என்னது நான் போறேன் அப்படின்னு எடுத்து கூறுறது. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா நேர் விடை உடன்பட்டு கூறும் விடை. நான் வந்து அந்த விஷயத்தை செய்யறேன் நான் அதை பண்றேன் அப்படின்றத உடன்பட்டு கூறும் விடை என்ன சொல்றாங்க அதுதான் நேர் விடை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடைக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்றது உடன்பட்டு கூறுறதா என்ன சொல்றாங்க நேர் விடை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மூணு உங்களுக்கு தெளிவா தெரியணும். சுட்டு விடை மறை விடை உடன்பட்டு கூறும் விடை அது என்னது நேர் விடை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது மூணும் தெரியணும். எப்படி கேட்டாலும் இது என்னது இதை வந்து வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிப்படையா விடை பண்றது. ஓகேவா? மூணும் வெளிப்படையா இருக்கு. டைரக்டா என்னது ஒரு விஷயத்தை சொன்னா அப்படி டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப இதை தான் சொல்றாங்க வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப தெளிவா தெரியணும். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இந்த விடை வகையிலிருந்து நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அப்ப என்ன பார்த்திருக்கோம் சுட்டு விடைனா என்ன மறை விடைனா என்ன நேர் விடைனா என்ன அப்படின்றத பார்த்திருக்கோம். அதுல சுட்டு விடை அப்படின்றது சுட்டி கூறும் விடை. இந்த விஷயத்தை நீ செய்வாயா அப்படின்றதுக்கு என்னது இப்படிதான் அங்கே போகணும் அப்படின்றதுக்கு இப்படிதான் போகணும் இந்த வழியாக தான் போகணும் அப்படின்றது சுட்டி காட்டுறது அது சுட்டு விடை. மறை விடை அப்படின்றது கடைக்கு போவையா அப்படின்றதுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது மறை விடை. நேர் விடைன்றது நான் போறேன் என்னது கடைக்கு போகணுமா போறேன் படிக்கிறியா படிக்கணுமா படிக்கிறேன். ஓகேவா? அப்போ உடன்பட்டுக்கிறது என்னது அது நேர் விடை அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா அடி விழும் படிக்கல அப்படின்னா அதுக்காக என்னது சரி படிக்கிறேன் அப்படின்னது ஒத்துக்கிறது. ஓகேவா? அது என்ன சொல்றாங்க நேர் விடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதானது நேர் விடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூணு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெளிப்படை விடைகள். ஓகேவா? வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூணு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பார்க்க போறது ஏவல் விடை. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஏவல் விடை அப்படின்றத பார்க்க போறோம். அது என்ன சார் ஏவல் விடை? ஏவல்னா நம்ம ஏவல் வினா பார்த்தோம். இதை செய் இதை பண்ணு அப்படின்னு சொல்லி ஏவல் வினா பார்த்தோம். இங்கே என்ன சார் ஏவல் ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏவல் விடை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏவல் விடை அப்படின்றத பாருங்க. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறுமிடை. இது செய்வாயா என்ற வினவு இது நீயே செய். ஓகேவா? இது வந்து நம்ம நார்மலாக வந்து என்னது வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. வீட்டில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னது சார் அப்படின்னா மாட்டேன் என்று மறுப்பது. ஓகேவா? என்னது ஏதாச்சும் செய் அப்படின்னா டேய் அந்த ஏதாச்சும் எடுத்துக்குறா நீயே எடுத்துக்க. என்னது வீட்டில் ஏதாச்சும் கோவமா ஏதாச்சும் நமக்கு ஏதாச்சும் ஃபேவர் பண்ணல நம்ம ஏதாச்சும் கேட்டதை வாங்கி தரல அப்படின்னது நீ ஏன் பண்ணிக்க எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னது எனக்கு வந்து மதியானம் பிரியாணி வேணும் இல்லைனா வந்து நான் அதெல்லாம் செய்ய முடியாது நீயே செஞ்சிக்க. அப்போ அந்த மாதிரி என்னது ஒரு விஷயத்த என்னது மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க மறுப்பதா ஏவதி கூறுறது. ஓகேவா? நீயே பண்ணிக்க நான் மாட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லலை என்ன பண்ணுறேன் திருப்பி ஒன்ட்டே இருந்து திருப்பி விட்டுறேன். ஓகேவா? நீயே பண்ணிக்க நீயே செஞ்சிக்க அப்படின்னு சொல்றது அதை ஏவல் விடை அப்படின்னு சொல்றாங்க. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏவல் விடை ஒரு விஷயத்தை ஏவி விடுறது. ஓகேவா? அப்ப அங்க ஏவல் வினா அப்படின்றது என்ன பார்த்தோம் என்னது நீ செய் என்னது நீ இதை பண்ணு நீ இதை செய் அப்படின்னு சொல்றது அது ஏவல் வினா. ஓகேவா? இது செய்வாயா இது பண்ணுவாயா அப்படின்றது ஏவல் வினா. இங்க பாக்குறது ஏவல் விடை. ஓகேவா? இது செய்வாயான்ற வினையோ போது நீயே செய் நீயே அதை பண்ணு அப்படின்னு என்னது ஏவி கூறுறது திருப்பி ஒன்ட்டே திருப்பி விடுறது. அது என்னது அதுதான் வந்து ஏவல் விடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏவல் விடை அப்படின்றது ரொம்ப தெளிவா புரியணும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகணும்னா அதை மாத்தி கித்தி போடக்கூடாது. அப்ப ஏவல் விடை அப்படின்னா என்னன்னு புரியணும். ஓகேவா? இப்ப பாக்குற வீடியோ வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ரிவைஸ் மட்டும் தான் பண்ணணும். புதுசா போய் படிக்கக்கூடாது. ஓகேவா? அந்த அளவுக்கு தெளிவா படிச்சு வச்சுக்கோ ஒரு வாட்டி படிக்கும் போதே. ஓகேவா? அப்ப ஏவல் விடை அப்படின்னா என்னன்னு புரியணும். அடுத்து நம்ம பார்க்க போறது வினா எதிர் வினாதல் விடை. அது என்ன சார் வினாவும் இருக்கு வினா எதிரும் இருக்கு. அது என்ன சார் வினா எதிர் வினாதல் அப்படின்றது பாப்போமா? வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா என்ன சார் அப்படின்றத பாருங்களேன். வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. ஓகேவா? வினாவுக்கு விடையாவே இன்னொரு வினாவை கேட்பது அதுதான் வந்து வினா எதிர் வினாதல். பாருங்களேன் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராம இருப்பேனா அப்படின்னது நான் வராம இருப்பேனா அப்படின்னது ஒரு வினாவுக்கே இன்னொரு வினாவை மாறினது அந்த விடை அளிக்கிறது. அதுதான் என்னது அப்படின்னா வினா எதிர் வினாதல். வினா எதிர் வினாதல் ஒரு வினாவுக்கே என்னது விடையா இன்னொரு வினாவை அளிக்கிறது. என்னது என்னடா இன்னைக்கு வந்து கோட் படத்துக்கு வரியா வராம இருப்பேனா என்னது கோட் படத்துக்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு என்ன பண்றது அதுக்கு வினா எதிர் வினாதல். ஓகேவா? ஒரு வினாவுக்கு என்ன பண்றது ஒரு விடையா இன்னொரு வினாவை வந்து கொண்டு வந்து வைக்கிறது. அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு சொல்றாங்க. இது புரிதான் பாருங்க. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. ஓகேவா? அதான் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு நான் வராம இருப்பேனா நான் படத்துக்கு வராம இருப்பேனா படத்துக்கு வரியாடா அப்படின்னா நான் வராம இருப்பேனா அப்படின்னு சொல்றது அதுதான் இது வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. அப்ப வினா எதிர் வினாதல் விடை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கொஸ்டின் கேட்டா உங்களுக்கு எழுத தெரியணும். ஓகேவா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கே தெரியும். ஓகே எப்படி கஷ்டமா கேட்டாலும் இந்த 3 ஆன்சர் பண்ணிடுவான் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து 4ஆவதுல இருந்து கை வைப்பாங்க. ஓகேவா? இதுல தாண்டா அவனுக்கு ட்விஸ்டே இருக்கு இதுல தாண்டா மாட்டுவான் மார்க்கு கம்மி பண்றதுக்கு அப்படின்னு
உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீ உஷாராகி எப்படி வேணால் கொஸ்டின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு நீ வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்த நீ படித்து வச்சுக்கணும். சரியா? ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து என்ன பார்ப்போமா? அடுத்தது உற்றது உரைத்தல் விடை. அது என்ன சார் உற்றது உரைத்தல் அப்படின்னா பாரு, வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்தது, ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதை சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா உற்றது உரைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார் உற்றது உரைத்தல் அப்படின்றத பாருங்க. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது. ஓகேவா? என்னது ஏற்கனவே நேர்ந்துருச்சு. ஓகேவா? ஏற்கனவே உனக்கு கால் வலிச்சுட்டு தான் இருந்துச்சு, அதை சொல்ற. ஓகேவா? என்னடா விளையாடவில்லையா அப்படின்னா கால் வலிக்கும், கால் வலிக்கிறது. ஓகேவா? கால் வலிக்குது. ஓகேவா? இப்போ நடக்குது. ஓகேவா? என்னடா விளையாடவில்லையா அப்படின்னா கால் வலிக்குதுடா, நான் விளையாடா. என்னடா ஸ்கூலுக்கு போலையா, வயிறு ஒரு மாதிரி இருக்கு, நான் ஸ்கூலுக்கு வரல. என்னது சின்ன வயசுல பண்ணுவீங்களே, அதுதான் என்னது அப்படின்னா உற்றது உரைத்தல். அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா உற்றது உரைத்தல் விடை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விடை அப்படின்றது ரொம்ப முக்கியம். உற்றது உரைத்தல் அப்படின்றது வினாவுக்கு விடையா ஏற்கனவே நேர்ந்தது. ஓகேவா? ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை சொல்றது. என்னது, எனக்கு கால் வலிக்குது, நான் வரல. கால் வலிக்குது, நான் வரல. விளையாட வரியாடா, எனக்கு கால் வலிக்குது, நான் வரல. அப்ப ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த சொல்றது என்னது, அதை உற்றது உரைத்தல் விடை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உற்றது உரைத்தல் அப்படின்னா வினாவுக்கு விடையா ஏற்கனவே நடந்ததை சொல்றது, அதுதான் உற்றது உரைத்தல் விடை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ விளையாட இல்லையா அப்படின்ற வினாவுக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்றது என்னது, அதுதான் என்னது உற்றது உரைத்தல் விடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து பாருங்க, உருவது கூறல் அப்படின்றத பார்க்க போறோம். உருவது கூறல் அப்படின்றது என்னது சார் அப்படின்னா பாருங்களேன், இது வந்து என்னது 7வது விடை. உருவது கூறல் அப்படின்னா வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ அதை சொல்றது, அதுதான் என்ன அப்படின்னா உருவது கூறல். பாருங்களேன், நீ விளையாடவில்லையா அப்படின்ற கேள்விக்கு கால் வலிக்கும். ஓகேவா? நீ படிக்கலையாடா அப்படின்னா என்னது, நான் தூங்கிடுவேன். என்னது, நான் தூங்கிடுவேன். அது என்னது, இது மாதிரி சொல்றது என்னது உருவது கூறல் விடை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வினாவுக்கு விடையா இதுக்கப்புறம் நடக்க போறது. ஓகேவா? நாளைக்கு வந்து ஸ்கூல் இருக்கு, நாளைக்கு ஸ்கூலில் வந்து டெஸ்ட் சொல்லியிருக்காங்க, மேக்ஸ்லையும் சயின்ஸ்லையும் டெஸ்ட்டு. இன்னைக்கு ஒரு நாள் வந்து லீவை போட்டோம் அப்படின்னா என்னது, நாளைக்கு ஒரு நாள் லீவை போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அடுத்து வந்து எக்ஸாம் அந்த டெஸ்ட்லேருந்து தப்பிச்சிடலாம், மார்க்கும் வெளியே அடிக்க மாட்டாங்க அப்படின்னு பிளான் பண்ணி என்ன பண்ணுறது, நாளைக்கு கால் வலிக்கும், என்னது இப்பயே பிளான் பண்ணுறது, நாளைக்கு கால் வலிச்சிரும் இல்லை வயிறு வலிச்சிரும், அதனால் நாளைக்கு லீவு. ஓகேவா? அப்போ என்னது ஒரு வினாவுக்கு விடையா இனிமேல் நடக்க போகுது. என்னது, இந்த விஷயம் ரொம்ப முக்கியம், இனிமேல் நடக்க போகிறத சொல்றது. ஓகேவா? அதுதான் என்ன அப்படின்னா உருவது கூறல். அப்போ ஏற்கனவே நடந்ததை சொன்னது அது உற்றது உரைத்தல். அப்போ உற்றது உரைத்தல் அப்படின்னா ஏற்கனவே நடந்ததை சொல்றது. உருவது கூறல் அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்க போகிறது. ஓகேவா? என்னடா விளையாட வரியா அப்படின்னா கால் வலிக்கும். அப்போ கால் வலிக்கிறது அப்படின்றது ஏற்கனவே முடிஞ்சு போனது சொன்னது. அப்போ இங்கே கால் வலிக்கும் அப்படின்றது இதுக்கப்புறம் தான் எனக்கு கால் வலிக்க போகுது, அப்போ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றது என்னது, அதை உருவது கூறல் விடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. அப்போ உருவது கூறல் அப்படின்றது வினாவுக்கு விடைய இனிமே நடக்க போகுது, இனிமே என்ன நடக்க போகுதோ அதை பற்றி சொல்றது. அப்போ விளையாடவில்லை அப்படின்ற வினாவுக்கு கால் வலிக்கும், எனக்கு கால் வலிக்கும், அதனால நான் வரல அப்படின்னு சொல்றது என்னது, அதை உருவது கூறல் விடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? உருவது கூறல் விடை அப்படின்னு கிளியர் ஆகுதான்னு பாருங்க. உருவது கூறல் விடை ரொம்ப முக்கியம். அடுத்து இனமொழி விடை அப்படின்றத பாருங்களேன். வினாவிற்கு விடையாக இனிமே இனமான மற்றொன்றை விடையாக கூறுவது. ஓகேவா? வினாவுக்கு விடையா அதுக்கு இனமான ஒன்று. ஓகேவா? இதை நான் வந்து தெளிவாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். ஓகேவா? இது நிறைய பேரோட லைஃப்பில் நடந்திருக்கும். ஓகேவா? ஸ்கூலில் நடக்கும். வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்று விடையை கூறுதல் என்னது, அதை இனமொழி விடை அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார் இளமொழி விடை அப்படின்னா, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. இது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்கூலில் ஒரு கேள்வி கேட்பாங்க, அது ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணுவேன், வேற ஆன்சரை சொல்லுவேன். சார் இது என்ன பண்ணுவேன், அவங்க கேட்ட கேள்வி ஒன்றா இருக்கும், நீ என்ன பண்ணுவேன் ஆன்சர் ஒன்று சொல்லுவேன். சொல்லிட்டு சார் இதுக்கான கேள்வி இது சார் அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா என்னது, உன்கிட்ட கேட்ட கேள்வி இது, நீ ஏன்னா ஆன்சர் பண்ணுறது என்ன பண்ணுற, வேற கொஷினுக்கான ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கான கொஷின் சார் அது அப்படின்னு நீ சொன்னீங்க அப்படின்னா அதுதான் என்னது, அப்படி அதை தான் வந்து இனமொழி விடை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வினாவுக்கு விடையா இனமான மற்றொன்று. ஓகேவா? உனக்கு கதை எழுத தெரியுமான்னு தான் கேட்டேன், உனக்கு எழுத தெரியும் இல்லை எழுத தெரியாதுன்னு ஒரே வார்த்தையாக சொல்லியிருக்கணும். தெரியும் சார், இல்லை எனக்கு தெரியாது சார் அது சொல்லுங்க. ஆனால் என்ன பண்ண, எனக்கு கட்டுரை எழுத தெரியும், உனக்கு கதை எழுத தெரியுமான்னு தான் கேட்டேன், என்ன பண்ண, எனக்கு கட்டுரை எழுத தெரியும், அதுக்கு இனமாக இருக்கிறது என்னது, அது எனக்கு எழுத தெரியும். உனக்கு கவிதை படிக்க தெரியுமா, எனக்கு பாட்டு பாட தெரியும், அப்போ என்னது அதுக்கு இனமான ஒரு விஷயத்த சொல்கிறது என்னது, அதை தான் வந்து இனமொழி விடை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இனமொழி விடை அப்படின்னா அதுக்கு இனமான மற்றொன்றை சொல்றது என்னது அப்படின்னா இனமொழி விடை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இனமொழி விடைனா வினாவுக்கு விடையா இனமான மற்றொன்றை விடையளிக்கிறது என்னது, அது இனமொழி விடை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்ற வினாவுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்றதானது, அதுதான் இனமொழி விடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. அதுதான் என்ன சொல்றாங்க, இனமொழி விடை அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் வந்து இப்ப எத்தனை பார்த்திருக்கோம், 8 விடை அப்படின்றது பார்த்திருக்கோம். ரைட்டா? என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா 8 விடைகள் அப்படின்றது பார்த்திருக்கோம். ரொம்ப முக்கியமான விடைகள். என்னது, கொஷின் எப்படி வேணா கேட்கலாம். மொத்தம் விடை வகை எத்தனை அப்படின்னு கேட்கும்போது 8 வகைப்படும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது என்னென்ன அப்படின்றத எழுதணும். என்னது, உருவது கூறல் இருக்கு, உற்றது உரைத்தல் இருக்கு, இனமொழி விடை இருக்கு, அப்படி என்ன பண்ணணும், நீங்கள் வரிசையாக எழுதணும். இந்த பாயிண்ட் புரியுதா? அப்போ விடை வகை எப்படி கேட்டால் என்ன பண்ணணும், நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு படிச்சுக்கணும். ஓகேவா? அது ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது
பொருள்கோள் அப்படின்றத பார்க்க போறோம். அது என்ன சார் பொருள்கோள் அப்படின்றத கேட்பாங்க. ஓகேவா? பொருள்கோள் எத்தனை வகைப்படும், அவை யாவை? இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருப்பாங்க. சில இடம் என்ன பண்ணிருப்பீங்க, இந்த கேள்வியை படிக்காம போயிருப்பீங்க, திடீர்னு பார்த்தா கேள்வி கேட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா? எழுது அப்படின்னு 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை என்னது ஒரு 4 மார்க்கில் கேட்கலாம், இல்லை வந்து அந்த ஆற்றல் பொருள்களை பற்றி விளக்கு அப்படின்னு என்ன பண்ணலாம், ஒரு 4 மார்க் கேட்கலாம், இல்லை 6 மார்க் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் உனக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். சரியா? சரி பாருங்க, இப்போ பொருள்கோள் அப்படின்றத பார்க்க போறோம். பொருள்கோள் அப்படின்றத பாருங்க. செய்யுள் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். செய்யுள்ள சொற்களை என்ன பண்றாங்களா, ஓகே ஹைலைட் பண்ண முடியல. ஓகே, செய்யுள் சொற்களை பொருளுக்கு ஏற்றவர். செய்யுள் என்ன பண்றாங்க, சொற்களை பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி என்ன பண்றாங்க, பொருள் கொள்றாங்க. அந்த மாதிரி பொருள் கொண்டா அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, செய்யுள்ள சொற்கள் இருக்கு, என்ன பண்றாங்க, மாத்தி வச்சு அதுக்கேற்ற மாதிரி பொருள் கொள்றாங்க. அப்ப அந்த மாதிரி மாத்தி வச்சு பொருள் கொள்றது என்னது, அதுதான் பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதுன்னு பாருங்க. அப்போ பொருள்கோள் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும், செய்யுள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாத்தினது பொருள் கொள்ளும் முறைக்கு தான் என்ன பண்றாங்க, பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. இது பொருள்கோள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். இந்த பாயிண்ட் புரியுதுன்னு பாருங்க. அப்ப பொருள்கோள் எத்தனை வகைப்படும், 8 வகைப்படும். பொருள்கோள் 8 வகைப்படும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், கேட்டா எழுதுற தெரியணும். அப்ப பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். அவை யாவை அப்படின்னு கேட்டாலும் எழுத தெரியும். அவை என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலமரி ஆப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள். அப்ப மொத்தம் எத்தனை பொருள்கோள் இருக்கு, 8 பொருள்கோள் இருக்கு. எத்தனை விடைவகை இருக்கு, 8 விடைவகை இருக்கு. எத்தனை வினாவகை இருக்கு, 6 வினாவகை இருக்கு. இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், இதுல எந்த குழப்பமும் வரக்கூடாது. ஒரே ஒரு 6, 2, 8, வினால 6, விடையில 8, பொருள்கோள்ல 8. இதுல வந்து என்ன வந்து எந்த ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது, தெளிவா எழுதணும். சரியா? ஓகேப்பா. அப்போ என்ன இருக்கு, மொத்தம் 8 பொருள்கோள் இருக்கு. அதில் சிலதை மட்டும் தான் என்ன பண்ண போறாங்க, நமக்கு டெஃபினேஷனாக கொடுத்தாங்க, அதை மட்டும் தான் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. உங்களுக்கு திடீர்னு சார் எனக்கு திடீர்னு வந்து இந்த அலமரி ஆப்பு பொருள்கோள் பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னா இது வரையும் கேட்டதில்லை. ஓகேவா? அது கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப கம்மி. ஆனால் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க பொருள்கோளை நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு போயிடணும். ஓகேவா? ஆற்று நீர் பொருள்கோள்னா என்ன, அடுத்தது கொண்டு கூட்டு பொருள்கோள் என்ன, இதை வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு போகணும். இது கேட்டால் எழுதுற அளவுக்கு உங்களுக்கு தெரியணும். அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா. அப்போ பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்றது தெரியணும். அப்போ பொருள்கோள் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியணும். பொருள்கோள் அப்படின்றது என்னது, எப்படி மாற்றி என்னது பொருள் செய்யுள்ள சொற்களை மாற்றி வச்சு என்ன பண்ணுறாங்க, அதை பொருள் கொள்றாங்க. இந்த மாதிரி பொருள் கொள்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்ல நீங்கள் தெளிவாக இருக்கணும், இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியணும். அப்போ பொருள்கோள் அப்படின்றது அந்த சொற்களை மாற்றி வச்சு பொருள் கொள்றது என்ன சொல்கிறாங்க, அதை பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னது, ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு அந்த ஆற்று நீர் பொருள்கோள் என்ன அப்படின்றத விளக்குறாங்க. பார்க்கலாமா? பாருங்க. சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருகிருந்து ஈன்று மேலூர் செல்லமே மேல்தோலை நிறுவி நேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்திரன் இறைஞ்சி காய்ந்தவே. இது எங்க இருக்கு அப்படின்னா சீவக சிந்தாமணியில இருக்கு. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. இந்த பாடல் எங்க இருக்கு அப்படின்னா சீவக சிந்தாமணியில இருக்கு. அப்ப சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருகிருந்து ஈன்று மேலார் செல்வமே போல் நிறுவி நேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்திரன் இறைஞ்சி காய்ந்தவே அப்படின்ற ஒரு பாட்டில் எனக்கு கொடுத்துட்டு இது எங்க இருக்கு அப்படின்னா சீவக சிந்தாமணியில இருக்கு. சரியா? இப்போ உங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா ஆற்று நீர் பொருள்கோளை விளக்குக அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ உங்களுக்கு எழுத தெரியணும் ஆற்று நீர் பொருள்கோள் என்ன, அதை பற்றி என்ன பண்ணணும், நீங்கள் எழுத தெரியணும். அப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்க, இந்த பாடலை எழுதிட்டு எடுத்துக்காட்டு அல்லது சான்று அப்படின்றத ஃபர்ஸ்ட் போடணும். சான்று அப்படின்லாம் போட்டு என்ன பண்ணணும், இதை எழுதிட்டு இது சீவக சிந்தாமணியில் இருக்குது அப்படின்றத எழுதிட்டு இதுக்கான பொருள் என்ன சார் அதை சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா பாருங்களேன். நெற்பயிர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல கருகொண்டு பின்பு கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல் வளைந்து காய்த்தன அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, நெற்பயிர் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கருவுற்ற ஒரு பசுமையான பாம்பு. ஓகேவா? அந்த பச்சை பாம்பு எப்படி இருக்கும்னா ஒரு கருவுற்ற பசு பாம்பு எப்படி இருக்குமோ அது மாதிரி என்ன பண்ணுது, அந்த நெற்பயிர் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா பச்சை கலராக இருக்கும். கரெக்டா? நல்லா பாருங்க, நெற்பயிர் என்ன பண்ணுது, பச்சை கலராக இருக்கு. அது பச்சை கலர் அப்படின்னு வச்சுப்போம். இருங்க. ஓகே, நெற்பயிர் எப்படி இருக்கு, பச்சை கலராக இருக்கு. ஓகேவா? நெற்பயிர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல, அதாவது கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல அப்படின்னா இந்த நெற்பயிர் எப்படி இருக்கு, அந்த ஒரு வளைஞ்சி இருக்கு. ஓகேவா? அந்த பாம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி வந்து இருக்குமா,
அது அதோட பாம்பு என்ன பண்ணும், அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு வந்து இப்படி இருக்குமா, அந்த மாதிரி. நெற்பயிர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல, அந்த கருவுற்ற பச்சை பாம்பு இருக்குல்ல அதோட வடிவம் போல இருக்கு. அந்த நெற்பயிர் அப்படின்றது வளர்ந்துருக்கு. வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, நெற்பயிர் அப்படின்றது போடுவாங்க, வயலில் போடுவாங்க. ஓகேவா, அது பார்க்க எப்படி இருக்கான், கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு, கருகுண்டு பின்பு கதிர்விட்டு என்ன பண்ணுது, கதிர்விட்டு அப்படின்னா என்ன பண்ணுது, அதில் மணிமணியாக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நெல் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும், அது முத்தி இருக்காது. அப்போ என்ன பண்ணுது, கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில மக்கள் என்ன பண்ணுவாங்க, பணங்காசு வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்கும் பணிய மாட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, தலையை நிமிர்ந்து நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி செல்வம் சேர்ந்த பண்பற்ற மக்கள். இந்த பாயிண்ட் முக்கியம், இதை நீங்கள் சேர்த்து தான் எழுதணும். ஓகேவா, செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிற்பது போன்று, பண்பற்ற மக்கள் என்ன பண்றாங்க, தலை நிமிர்ந்து எப்படி நிற்பாங்களோ அதே மாதிரி நிமிர்ந்து நிற்பது போல குத்திட்டு நின்று. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, அது வளரும் போது அந்த நெற்பயிர் வந்து பெருசா வந்து என்னது வெயிட்டா இருக்காது. ஓகேவா, அந்த சின்ன சின்ன நெல்கள் வந்து என்னது பெருசா வெயிட்டா இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நிமிர்ந்து நிற்கிது, எந்த நெற்பயிர் அப்படின்றது நிமிர்ந்து நிற்கிது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நிமிர்ந்து நிற்கிது, அது நிமிர்ந்து நின்றுட்டு முடிவில் கதிர் முற்றியவுடன், கதிர் என்ன பண்ணுது, முற்றிடுச்சு. ஓகேவா, நல்லா வந்து என்னது பச்சை கலராக இருந்தது, நல்லா வந்து மஞ்சள் கலர் மாதிரி மாறிடுச்சு. மாறினதுக்கு அப்புறம் அது இருக்க சின்ன சின்ன நெற்கள் இருக்குல்ல, அந்த நெல் என்ன பண்ணுது, அப்படியே சாயுது. அதில் உள்ள வெயிட் தாங்க என்ன பண்ணுது, அந்த நெற்பயிர் அப்படியே சாயுது. இது சாயிறது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன், கற்றவர்கள் வணங்குதல் போல. கற்றவர்கள் என்ன பண்றாங்க, படிச்சவங்க எப்படி இருப்பாங்க, வணங்கி தலை குனிஞ்சு இருப்பாங்க. எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, தலை குனிஞ்சு பணிந்து தான் இருப்பாங்க. அந்த மாதிரி மாறுது அப்படின்றத இந்த ஆற்று நீர் பொருள்கோல சொல்றாங்க. இந்த ஆற்று நீர் பொருள்கோள் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆறு ஓடும்போது என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுமா, அதே மாதிரி இதோட ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்றது ஆறு போல என்ன பண்ணுது, ஒரு விஷயத்தை விலக்கிட்டு போகுது. என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் கருவுற்ற பாம்பு போல இருக்கு, அந்த பாம்பு என்ன பண்ணுது, அந்த பாம்புக்கு அப்புறம் அந்த செல்வம் சேர்ந்த மக்கள் என்ன பண்றாங்க, பண்பற்ற மக்கள் போல என்ன பண்றாங்க அப்படின்னா குத்திட்டு நிற்கிறாங்க. முன்னாடி வந்து என்ன பண்றாங்க, தலை நிமிர்ந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அது நெல் முற்றி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, படிச்சவங்க இருப்பாங்கல்ல, கற்றவங்க என்ன பண்ணுவாங்க, தலை குனிந்து வந்து மற்றவங்களுக்கு பணிவு செய்வாங்களா, அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நெல் எனும் எழுவாய். ஓகேவா, நெல் அப்படின்ற எழுவாய் அதன் தொழிலாக இருந்து ஈன்று நிறுவி இறைஞ்சி என்னும் வினை எச்சங்களை பெற்று காய்த்தவே என்னும் பயனலையை கொண்டு முடிந்தது. என்னது, ஃபர்ஸ்ட் நெல் அப்படின்றது எழுவாயா இருந்து அது தொழிலாளரான இருந்து. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துல இருந்து என்ன பண்ணுது, அப்படியே மருவி என்ன பண்ணுது, கடைசியா காய்த்தவே அப்படின்ற ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. கடைசியில அது காய்ச்சிது அப்படின்றது. அப்ப பாலின் தொடக்கம் முதல் முடியும் வரை ஆற்று நீரின் போக்கை போல, எப்படி வந்து ஒரு ஆறு ஓடுமோ அதோட ஆற்று நீர் போக்க போல என்ன பண்ணுது, நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்திருக்கிறதுனால இது ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆற்று நீர் பொருள்கள்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆறு எப்படி ஓடுமோ அதே மாதிரி அதோட விஷயம் என்ன பண்ணுது, ஒரு விஷயத்துல தொடங்கி இன்னொரு விஷயத்துக்கு போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி தொடங்கி ஒரு விஷயம் போகுது அப்படின்னா அது ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாடலோட தொடக்கத்திலேருந்து அதாவது முடியும் வரை ஆற்றோட போக்க போல இருக்கு அந்த பாடல். அந்த மாதிரி பாடல் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க, அது ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. மற்றைய நோக்காத அடிதொரும் வான்பொருள் அற்று ஒழுகும் அக்தி ஆற்று புனலே அப்படின்ற நூல் எங்க சொல்லியிருக்காங்க, நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. அப்ப நன்னூலை தான் மோஸ்ட்லி சொல்றாங்க. அப்ப வினாவிடை பொருள்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நன்னூல் தான் மோஸ்ட்லி இருக்க போகுது. இப்போ வினாவிடை பொருள்கள்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு தெளிவாக ஏதாச்சும் வேற எங்கேயாச்சும் படிச்சு ஆன்சர் இருக்கு அப்படின்னா, இல்லை எனக்கு தெளிவாக தெரில சார், ஆனால் வினாவிடை பொருள்கள்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நன்னூல் அப்படின்றத ஆன்சர் போடலாம். ஓகேவா, என்ன பண்ணலாம், ஏன்னா வினாவிடை பொருள்களை பற்றி மோஸ்ட்லி எங்கே இருக்கு, நன்னூலில் தான் குறிப்பிட்டிருக்கு. சரியா, அப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அப்போ ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்றது உங்களுக்கு என்னன்னு தெளிவாக தெரியணும். ஓகேவா, அப்போ ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்றத என்ன பார்த்தோமா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது என்ன சார் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்றது பாருங்களேன். நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்றது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, அன்பு மரணம் உடைத்தான் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்றது நிரல் நிறை அணியில பார்த்தோம். அணி அப்படின்றது என்னது, அந்த இல்வாழ்க்கை அப்படின்றது அன்புக்கும் பண்புக்கும் அறத்துக்கும் பயனுக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். இங்கே என்ன பார்க்குறோம், நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்றத பார்க்குறோம். அதே சேம் தான், கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா புரியும். ஒரு செயலில் சொற்கள் முறை பெறலாமல் நிரல் நிறையாக வரிசையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருள்கோள். ஒரு இந்த பாடல் தான் இருக்கு பாருங்களேன். ஒரு செயல்ல சொற்கள் பண்ணதே முறை பெறலாமல், கரெக்டாக என்ன பண்ணல, வேற மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டான சென்டென்ஸ் கரெக்டான இடத்துல இருக்கு. அப்போ ஒரு செயல சொற்கள் பண்ணதே முறை பெறலாமல் நிரல் நிறையாக வரிசையாக அப்படின்னா வரிசையாகவும் சரி நிரல் நிறையாக அப்படியே கரெக்டாக வரிசையாக இருக்குது அந்த மாதிரி அமைந்து வருவது என்ன சொல்கிறாங்க, அதான் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்றது ஒரு செயல சொற்கள் வந்து முறை பெறலாமல், ஓகேவா மாற்றிக்கிட்டுலாம் இல்லை, ஒரே வரிசையாக இருக்குது கரெக்டாக இருக்குது, அந்த மாதிரி கரெக்டாக இருக்குது அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, அதான் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முறை நிரல் நிறை பொருள்கோள், எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு 2 வகைப்படும். ஓகேவா, அப்போ உங்களுக்கு இப்படி கொஸ்டின் கேட்கலாம், உங்களுக்கு பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா உங்களுக்கு என்ன 8 வகைப்படும் அப்படின்னு எழுதணும். அதுவே நிரல் நிறை பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும் அப்படின்றத எழுதணும். அவை அப்படின்னு கேட்டால் முறை நிரல் நிறை பொருள்கோள், அடுத்து என்ன இருக்கு எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு 2 வகைப்படும் அப்படின்றத எழுதணும். அப்போ நிரல் நிறை பொருள்கோள் என்னது 2 வகைப்படும் அப்படின்றத தெளிவாக இருக்கணும். முறை 1 எதிர்முறை 1 அப்படின்றது தெளிவாக இருக்கணும். பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா கரெக்டாக 8 வகைப்படும் அப்படின்றத எழுதணும். பார்ப்போமா, இப்போ முரல்
முறை நிரல்நிறை பொருள்கோள் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்களேன். செயல் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படி நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முரல் நிறை பொருள்கோள். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது புரியும். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஓகேவா? என்ன பண்றாங்க? அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு கொடுத்துட்டு இந்த குறட்பால அன்பு அரண் பாரு, அன்பு அரண், அன்பு அரண் எனும் இரு சொற்களை வரிசைப்படுத்தி, ரெண்டு சொற்களை என்ன பண்றாங்க? வரிசைப்படுத்தி அவற்றுக்கு பின்பு விளைவுகளாக பண்பு பயன். ஓகேவா? என்ன இருக்கு? பண்பு பயன் இருக்கா? பண்பு பயன் என்று வரிசைப்படுத்தி உள்ளார். யார் வரிசைப்படுத்திருக்கா? வள்ளுவர் வரிசைப்படுத்திருக்காரு. அவற்றை இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு என்றும். அப்ப இல்வாழ்க்கையோட பண்பு அப்படின்றது என்னது? இல்வாழ்க்கையோட பண்பு அப்படின்றது அன்பு, அன்பு என்றும் அதன் பயன் அரண் என்றும். அதோட பயன் அப்படின்றது அரண் அப்படின்னும். புரியுதான் பாருங்க. அதோட பயன் அப்படின்றது என்னது? அரண் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி என்ன பண்ணணும்? மாத்தி மாத்தி பொருள் கொள்ளணும். எனவே அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் பயனிலையாக இருக்கா. அப்ப என்ன பண்றாங்க? அன்புக்கு பண்பு, அப்ப அன்புக்கு பண்பும் அறத்துக்கு என்ன பண்றாங்க? பயனும் பயனிலையா இருக்கு. நிரல்நிறை நிறுத்தி பொருள் கொள்வதால் இப்பாடல் நிரல்நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான் பாருங்க. என்னது? எந்த ஒரு முறை பெறலாம வரிசையா நிறுத்தி கரெக்டா பொருள் கொண்டனது அதை நிரல்நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு என்னது? அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்ப அன்புக்கு அறனும் பண்புக்கு பயனும் என்ன பண்றாங்க? வரிசையா நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதுக்கு அப்புறம் இல்வாழ்க்கைக்கு அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் அப்படின்றது என்ன பண்றாங்க? முறையா நிரல் நிறையா வரிசைப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி வரிசைப்படுத்தி சொன்னா அதை என்ன சொல்றாங்க? நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட்ல நீங்க தெளிவா இருக்கீங்களா? அப்ப நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். பாருங்க. அப்ப நிரல் நிறை பொருள்கோள் ரெண்டு இருக்கு. ஒன்று முறை நிரல் நிறை பொருள்கோள், இன்னொன்று எதிர்மறை நிரல் நிறை பொருள்கோள். அதை நம்ம பார்த்தது முறை நிரல் நிறை பொருள்கோள். அப்ப முதல் முறை நிரல் நிறை பொருள்கோள் என்ன பார்த்தோம்? அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. எந்த ஒரு சொற்களையும் மாத்திக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? வைக்காம கரெக்டா வரிசைப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்றத சொல்லிட்டு அப்ப இல்வாழ்க்கைக்கு அன்பு மரணம் அப்படின்றத கொடுத்துட்டு பண்பு பயணம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்ப அன்பு அரண். ஓகேவா? பாரு, நல்லா பாரு. அன்பு அரண் என்ற இரு சொற்களை வரிசைப்படுத்தி, அந்த ரெண்டு சொற்களை வரிசைப்படுத்தி அவற்றுக்குரிய விளைவுகளாக பண்பு பயன், அவற்றுக்குரிய விளைவு என்னது? பண்பு பயன் அப்படின்றத வரிசைப்படுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை வரிசைப்படுத்திட்டாங்க. வரிசைப்படுத்தினதுக்கு அப்புறம் அவற்றை இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு, இல்வாழ்க்கையோட பண்பு என்னது? அது அன்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இல்வாழ்க்கையோட பண்பு அப்படின்றது அன்பு அப்படின்னும் அதோட பயன் வந்து அறணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது ஆப்போசிட் இருக்கா? அப்ப வரிசைப்படுத்தி உள்ளார். அவற்றை இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு என்று அதன் பயன் அரண் என்று பொருள் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்கு பண்பும், ஓகேவா? அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் பயனிலையா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறையா நிறை அப்படின்னா நிறுத்துதல் அப்படின்றது பொருள். நிரல் அப்படின்னா வரிசையாக அப்படின்றது பொருள். நிரல் அப்படின்னா என்னது? வரிசையாக. நிறை அப்படின்னா நிறுத்துதல் அப்படின்றது பொருள். அப்ப வரிசையா நிறுத்தி பொருள் கொள்றது என்ன சொல்றாங்க? நிரல் நிறை பொருள்கோள். அதுலயும் முறைனா என்னது? அது வரிசையா இருக்கும், மாறி மாறிலாம் இருக்காது. கரெக்டா இருக்கிறது என்ன பண்ணாங்க? அப்படியே நிரல் நிறைய பொருத்திக்கணும். அதை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னா என்ன புரியணும். ஓகேவா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது எதிர் நிரல் நிறை பொருள்கோள். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது? எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்றத பார்க்க போறோம். அது என்ன சார் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்றத பாருங்களேன். செய்யுள் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனர்களை எதிராக கொண்ட பொருள் கொள்ளுதல் எதிர்நிறை பொருள்கோள். ஓகேவா? அங்க என்ன பண்ணோம்? டைரக்டா வச்சு வரிசைப்படுத்தி பொருள் கொண்டோம். ஆனா இங்க பாருங்க என்ன பண்றோம்? எழுவாயை வரிசைப்படுத்தி அவை இயக்கும் பயனிலைய எதிரெதிரா, அதுல வரிசையா பொருள் கொண்டோம், இதுல எதிரெதிரா பொருள் கொள்றோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ரொம்ப போட்டு குழப்பிக்காத. அதுல வரிசையா நிறுத்தி பொருள் கொண்டோம், இதுல எதிரெதிரா நிறுத்தி பொருள் கொள்றோம். அப்படி எதிரெதிரா நிறுத்தி பொருள் கொண்டனது அதை எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றோரோடு யானையவர் அப்படின்றது என்னது? எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா திருக்குறள் இருக்கு. இப்ப பாருங்களேன். இந்த குறளில் முதல் அடியில் விலங்கு மக்கள் என்று எழுவாய்களை வரிசைப்படுத்தி விட்டு அடுத்த அடியில் பயனர்களாக கற்றார் கல்லாதவர் ஏனையவர் என வரிசைப்படுத்தி உள்ளார். அப்ப கற்றார் மக்கள் என்றும் கல்லாதவர் ஏனைய விலங்குகள் என்றும் எதிரெதிராக பொருள் கொள்ள வேண்டும். எனவே குறள் எதிர் நிரல் நிறை பொருள்கோள். இப்ப பாருங்க, விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றோரோடு ஏனையவர். அப்ப ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்றாங்க? விலங்கையும் மக்களையும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அடுத்த வரியில விலங்குக்கு கல்லாதவங்க, மக்கள் வந்து படிச்சவங்க அப்படின்ற பண்றாங்க. படிக்காதவங்க விலங்குக்கு சமம், படிச்சவங்க சான்றோருக்கு சமம் அப்படின்றத என்ன பண்றாங்க? எதிரெதிராக சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி எதிரெதிராக சொன்னா அது என்ன சொல்றாங்க? அதை எதிர் நிரல் நிறை பொருள்கோள். அவ்வளவுதான், டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இல்லை. எதிரெதிராக சொன்னா அதை எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. அதே வரிசைப்படுத்தி தெளிவா சொன்னது
அதை முறை நிரல்நிறை பொருள்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்றது தெளிவாக புரியணும். முறை நிரல்நிறை பொருள்கள் அப்படின்னா என்ன, எதிர் நிரல்நிறை பொருள்கள் அப்படின்னா என்ன அப்படின்றது தெளிவாக தெரியணும். அப்போ செயலில் என்ன பண்றாங்க, எழுவாயை வரிசைப்படுத்தி அவையக்கும் பயனில் என்ன பண்றாங்க, எதிரெதிராக கொள்ளுக்கிறாங்க. அதுதானது எதிர் நிரல்நிறை பொருள்கள் அப்படின்றது. விலங்கோடு மக்கள் அணையர், கற்றோர் இளங்குநூல் கற்றோரோடு யானையவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னது, இந்த குறள முதலடியில் விலங்கு மக்கள், அப்போ முதலடி என்னதுக்கு, விலங்கும் இருக்கு மக்கள் இருக்காங்க. அப்போ என்று எழுவாய்களை வரிசைப்படுத்தி விட்டு ஃபர்ஸ்ட் வரிசைப்படுத்திட்டாங்க. அடுத்த அடியில் என்ன சொல்றாங்க, பயனிலையாக கற்றார், என்னது கற்றார், கல்லாதவர், ஏனையவர் அப்படின்றது கல்லாதவர். ஓகேவா, இது என்ன பண்ணிட்டாங்க, இதையும் வரிசைப்படுத்திட்டாங்க. அந்த மாதிரி வரிசைப்படுத்திட்டு அதை கற்றார் மக்கள் என்றும், படிச்சவங்க மக்கள், படிச்சவங்கள மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏனையவர் விலங்குகள் என்றும். ஓகேவா, படிக்காதவங்க என்ன பண்றாங்க, அவங்க விலங்குகளுக்கு சமம், அவங்க கரெக்டாக படிக்கல அப்படின்னா அவங்க விலங்குகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு என்றும் எதிராக கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். அதை எதிரெதிராக கொண்டுக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்றது என்ன சொல்றாங்க, எதிர் நிரல்நிறை பொருள். அந்த மாதிரி சொல்றது என்ன சொல்றாங்க, எதிர் நிரல்நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப எதிர் நிரல்நிறை பொருள்கோள் அப்படின்னு என்ன புரியுதா, ஆப்போசிட்டா இருக்கும், எதிரெதிராக இருக்கும். அப்ப இந்த மாதிரி எதிரெதிராக இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க, எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிரல் நிறை பொருள்கோள் இரண்டு வகைப்படும். முறை நிரல் நிறை பொருள்கோள், அல்லது எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு இரண்டு வகைப்படும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ரைட்டா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்றத பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்க, இதுல என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு பாருங்க, ஒரு செயலில் பல அடிகளில் சிதறி கிடைக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது. ஓகேவா, என்னதான் வந்து அந்த செயல் என்ன பண்ணுது, சொற்களை வந்து அண்ணா அப்படின்னா கிடக்குது, அந்த கண்ணா அப்படின்னா கிடக்குது, என்ன பண்றாங்க, எடுத்து வரிசையா வச்சு பொருள் கொள்றதுனாது அதை தான் வந்து கொண்டு கூட்டு பொருள்கோள். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா, 4 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப முக்கியம், இதை கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். ஓகேவா, அப்ப என்னது கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்றது ஒரு செய்யுள்ள பல அடியில சிதறி கிடைக்கிற சொற்கள் என்ன பண்றாங்க, பொருளுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றாங்க, ஒண்ணுக்கு ஒண்ணா என்ன பண்றாங்க, சேர்க்கிறாங்க. அந்த மாதிரி சேர்த்தா என்ன சொல்றாங்க, கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. அதை பாருங்களேன், ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு. இதை யார் எழுதியிருக்கா அப்படின்னா மயிலைநாதர் உரையில இருக்கு. எங்க இருக்கு, மயிலைநாதர் உரையில இருக்கு. என்ன இருக்கு, ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு அப்படின்ற ஒரு என்னது, அந்த சென்டென்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா மயிலைநாதர் உரையில இருக்கு. ஓகேவா, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்ப பாடல் அடியில பாருங்களேன், ஆழத்து மேல் குவளை என்றும் குளத்தில் வாளி என்னது நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் பொருத்தமற்றதாகிவிடும். இதில் ஆழத்து மேல குரங்கு குளத்துல குவளை என்று கருத்தை கொண்டும் அங்குமிங்கும் கொண்டு பொருள்கோள் அமைந்திருப்பதால் என்னது, அங்குமிங்கு என்ன இருக்கு, வேற வேற சொற்கள் இருக்கு, அதை என்ன பண்றோம், வரிசை என்ன பண்ணிக்கிறோம், அதை நிறுத்தி பொருள் கொள்கிறோம். அப்ப அந்த மாதிரி கொள்றாங்க, அதை கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் சொல்லிருக்காங்க பாருங்க, ஒரு செயல பல அடியில சிதறி கிடக்கிற சொல் என்ன பண்றாங்க, பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஒண்ணுக்கு என்ன பண்றாங்க, சேர்த்து அமைக்கிறாங்க. அப்படி அமைச்சா என்னது, அதை கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னா உங்களுக்கு புரியணும். சரியா, புரியுதா? கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்றது என்னன்னு கிளியர் ஆகுதா? ரொம்ப முக்கியமான ஒண்ணு, எப்படி கேட்டாலும் எழுத தெரியணும். ஓகேவா, அப்ப கொண்டு கூட்டு பொருள் என்னது, ஆழத்து மேல குவளை குளத்துல வாளி நெடிய குரங்கு அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இது யார் கொடுத்திருக்கா, மயிலைநாதர் உரையில இருக்கு. மேற்கண்ட பாடல்ல ஆழத்து மேல குவளை அப்படின்னும் குளத்துல வாளி நெடிய குரங்கு அப்படின்னு பொருள் கொண்டானது பொருத்தமற்றதா இருக்கு. ஆழத்து மேல குவளை அப்படின்னும் என்னது குளத்துல வாளோட நெடிய குரங்கு அப்படின்னு பொருள் கொண்டா அது பொருத்தமா இல்லை, கரெக்டா இல்லை அப்படின்றத சொல்லிட்டு ஆழத்து மேல குரங்கு, ஆழம் அப்படின்னு என்னது அந்த ஆலமரம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, குளத்துல குவளை அப்படின்னு கருத்து என்ன பண்றாங்க, மாத்தி அமைக்கிறாங்க. இந்த மாதிரி மாத்தி அமைச்சா அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்ப என்ன பார்த்தோம் அப்படின்றத பாருங்க, வினா எத்தனை வகைப்படும். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் வச்சுக்கலாம். ஓகேவா, எல்லாருக்கும் தெரியும் வினா எத்தனை வகை, விடை எத்தனை வகை, அடுத்து பொருள்கோள் எத்தனை வகை. அப்ப எல்லா வகையும் என்ன பண்ணணும், நீங்க கீழே கமெண்ட் பண்ணணும். ஓகேவா, வினா வகை அப்ப எப்படி எழுதணும் அப்படின்னா வினா வகை அப்படின்னு ஐஃபன் போட்டு எத்தனை வினா வகை இருக்கு, விடை வகை அப்படின்னு போட்டு ஐஃபன் போட்டு எத்தனை விடை வகை இருக்கு, பொருள்கோள் அப்படின்னு ஒரு ஐஃபன் போட்டு எத்தனை பொருள்கோள் வகை இருக்கு அப்படின்றத கீழே எல்லாரும் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா, உங்களுக்கு பார்க்க சிம்பிளா இருக்கலாம். ஓகேவா, சார் இதெல்லாம் எதுக்கு சார், எனக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த இடத்துல நீங்க கமெண்ட் பண்ற ஒரு கொஸ்டின், ஓகேவா, ஒரு மார்க்குக்கு என்னது எப்போ கேட்டாலும் உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். ஓகே, நம்ம அந்த இடத்துல மெனக்கெட்டு என்ன பண்ணோம், டைப் பண்ணோம், அதனால டெஃபினட்டாக இதான் ஆன்சர் அப்படின்றது தெரியும். அதனால் வந்து எனக்கு தெரியும், நான் பண்ணிப்பேன், நான் வந்து ஆன்சர் பண்ணிப்பேன் அப்படின்னு இல்லாமல் என்ன பண்ணணும், கரெக்டாக அதுக்கு ஆன்சர் பண்ணணும். சரியா, என்ன பண்ணுங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வீடியோ பார்த்தீங்களோ என்ன பண்ணணும், எல்லாரும் வந்து கீழே வந்து ஆன்சர் பண்ணுங்க. நான் கீழே வந்து செக் பண்ணுவேன், செக் பண்ணி என்ன பண்ணுவேன், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா, ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம. ஓகேவா, மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பப்ளிக் எக்ஸாம் போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைனா வீடியோஸ் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது. அதனால் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்த ஒரு இலக்கணத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.